ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. வரப்போகிற இன்ஜினியரிங் சர்வீஸ், ஏஇ, டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் அடுத்து வரப்போகிற 2025க்கான குரூப் 4 எல்லாத்துக்குமான முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலிஷன் தான் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட். 2020லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். சரிங்களா? எம்ஐஎஸ்சிங்கிறது கடைசியாக இருக்கிறது, மிஸ்லேனியஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறது இதர, அதாவது டிஎன்பிஎஸ்சி கொடுக்கப்பட்ட சிலபஸை தாண்டி வந்ததெல்லாம் அதில் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 கூட 2 கொஸ்டின் வந்திருக்கு. மீன், மீடியன், மோட், ரேஞ்சு, ப்ராஃபிட், லாஸு, அது இதெல்லாம் கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் அதெல்லாம் நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கொஸ்டின் கூட அது உங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிடும். ரொம்ப டேஞ்சரான ஏரியா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி. தமிழ்நாடு போர்டே அப்படி தான். ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுனா கூட உங்களுக்கு வேலை போயிடும். ஏன்னா ஒரு கொஸ்டினில் 1000 பேர் இருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே அப்டேட்டட் அப் டு குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும். பொது தமிழ் கூட இப்படி தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனால் மார்க் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு கட் ஆஃபை தாண்ட முடியாது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறும் மார்க் மட்டும் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 120 to 130 வரும். மீதி இருக்கிற 30-40 மார்க் என்ன பண்ணுறது? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உபயோகமாக இருக்குமே தவிர மற்றபடி இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒன்லி ஸ்கூல் புக் படித்தாலும் ஒர்க் ஆகாது, ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலும் ஒர்க் ஆகாது. ரெண்டுத்தையுமே பண்ணணும். அப்போ தான் அது நம்ம கட் ஆஃபை தாண்டி போய் விடும்.